ஹாய் காய்ஸ். ஸோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறது தான் இந்த கயல் சீரியலுங்க. ஸோ ஒன்று முடிஞ்சிச்சுன்னா இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த சீரியலில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. என்ன தான் வந்து பார்க்குறவங்களுக்கு சலிப்பே இல்லாமல் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் நடிக்கிறவங்களுக்கு கூட சலிப்பே இருக்காது போல இருக்குது. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா கயலை சுற்றி அவ்வளோ பிரச்சனைங்க. ஒரு இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. இதில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் போல இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு வழியாக எல்லாத்தையுமே தாண்டி ஸோ கயலை கடத்தி வச்சிருக்கிற அந்த சிவசங்கரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே அந்த சிவசங்கரையும் நான் வந்து அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் எழில தேடுற முயற்சியில் வந்து அவங்க இறங்கவே கிடையாதுங்க. சும்மா தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழில எப்படியாவது கண்டுபிடிக்கணும் தேடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கான முயற்சி எதுவுமே வந்து இன்னும் வரைக்கும் எடுக்கவே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை அடித்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத வந்து இன்னுமே அவங்க டிசைட் பண்ணல போல இருக்குது. சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம தேவியோட பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ தேவி பார்த்தீங்கன்னா எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக சைலண்ட்டாக இருந்தவங்க இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஸோ பிரச்சனையோட பிரச்சனையாக நம்ம பிரச்சனையை வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருச்சு போல இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இதுதான் வந்து நடக்க போகுதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம சிவசங்கரியை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ உடனே பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தீபிகா வந்து அந்த லாயரோட வந்து வருவாங்க. உடனே அங்கே வந்து கேட்பாங்க, நீங்கள் தான் அந்த கயல் அப்படிங்கிற பொண்ணை வந்து கடத்தி கொலை பண்ணதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் யார் யாரும் என் மேலே வந்து பொய்யை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் பண்ணிடுவீங்களா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சரி ஓகே நீங்கள் கூட தான் வந்து உங்கள் பையனை வந்து கடத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் பையனை வந்து அந்த பொண்ணு கொண்டுட்டா வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிங்களே, அப்போ நாங்கள் வந்து அதை நம்பலையா, அதை நம்பி தானே அந்த பொண்ணை நாங்களுமே அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுதானே சார் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லையம்மா, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, சரி நீங்கள் வந்து ஒரு அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னதை நம்பி நாங்கள் அரெஸ்ட் பண்ணி விசாரித்தோம், ஆனால் அது எதுவுமே வந்து உண்மையே கிடையாது, இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும் அது வந்து பொய்ன்னு சொல்கிறீங்க, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன சார் நீங்கள் வந்து என்கிட்டயே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ ஹையர் அஃபிஷியல்ஸை வந்து தெரியுமா, நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பேச வைக்கிறேன், அதை விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து ஸ்டேஷனுக்கெலாம் என்னை கூட்டிகிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறதுலாம் வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிவசங்கரி சொல்கிறாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், இது என் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷன், நீங்கள் எனக்கு ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும், இல்லை அப்படின்னா வேறு மாதிரி நான் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு சிவசங்கரிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டர் ஆகுது. ஏன்னா என்னடா இவங்க எப்படி பேசுகிறாங்களே, நம்ம எவ்வளோ தான் சொன்னாலுமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, ஒரு வேளை நம்மளை அடி பின்னி எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக தீபிகா பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த லாயரோட வந்து வர்றாங்க. ஆண்டி நான் வந்துட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க கையோடு உங்களை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எதுக்காக வந்து நீங்கள் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இவங்க சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், யார் வேணால் வந்து இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது முறையாக விசாரிக்கணும், அதுக்காக தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் கிளைண்ட் மேலே நீங்கள் வந்து எந்த விதமான ப்ரூஃபும் ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆதாரம் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வந்து காட்டுறாங்க. ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, நேரடியாக பார்த்த சாட்சியுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரு போலீஸ்காரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை விசாரிக்காமல் எங்களால் அனுப்ப முடியாது சார், இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் நீங்களே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்படியாவது பார்த்து நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்லும்போது எங்களாலலாம் வந்து பண்ண முடியாது எதுவுமே, இவங்க இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சார் நீங்கள் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆன்ட்டி வந்து இந்த சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவங்க நினச்சா என்ன வேணாலும் வந்து பண்ணுவாங்க சார், ஆனால் நீங்கள் இன்னும் அவங்கள பற்றி சரியாக புரிஞ்சுக்கொள்ள போல இருக்குது, அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள முதல் ரிலீஸ் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ யாருமா தேவையில்லாமல் உடலை பேசிக்கிட்டு இருக்க, என்ன நீயும் சேர்ந்து உள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே தீபிகா பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடுறாங்க. அத்தாடி நம்மளே இதில் கொத்து விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக வந்து நிறுறேன்.
இந்த சிவசங்கருக்கு கயல் மேலே வந்து கோபம் மறுபடியும் அதிகமாக வருது. எப்படி வந்து இவ அந்த ரவுடி பசங்கிட்ட இருந்து தப்பிச்சான்னு தெரியலையே, யார் மூலமாக வந்து தப்பிச்சிருப்பா, ச்சே நம்ம அவளை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அவள் தப்பிச்சிட்டாளே, இதுக்கப்புறமா அந்த கயல் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கரிக்கு மனசுக்குள்ளே ஒரு பக்கம் பயம் இருக்குது. இருந்தாலும் அதை வெளியில் எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே வந்து தைரியமாக இருக்க மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவி வந்து என்னோட குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா தேவி வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து அந்த 2 பேர் இருக்காங்க. அதாவது தேவியோட ஹஸ்பண்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார். அவங்க 2 பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குழந்தைய நீ வந்து கூட்டிகிட்டு வந்திருப்ப, என் குழந்தை உன்கிட்டலாம் இருக்கவே கூடாது, இந்த வீட்டிலலாம் என் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஏன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை, இது இந்த வீட்டு வாரிசு தானே, என் பொண்ணு எவ்வளோ நாள் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கா, உங்களுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ தேவி எதை பற்றியுமே யோசிக்காமல் உங்ககிட்ட குழந்தைய கொடுத்தால, இப்போ நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் உங்ககிட்டலாம் வந்து எனக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இது என்னோட குழந்தை, எக்காரணத்தை கொண்டு இந்த குழந்தையெல்லாம் வந்து இவகிட்ட நான் ஒப்படைக்கிறதுக்கு விடவே மாட்டேன், தரவும் மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக என் குழந்தைய கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்களாம் வந்து மனுஷங்க தானாச்சு, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மமாக இருக்கீங்க, அன்னைக்கே நான் எங்கள் அக்கா கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன் குழந்தைய என்னால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு, போனால் போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைய பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் குழந்தைய விட்டு வச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் அதையே பயன்படுத்திட்டு குழந்தைய நீங்களே வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க, உங்களெல்லாம் என்ன சொல்கிறது ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவி ரொம்பவே கத்துறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேவியோட மாமியார் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் கலண்டுரும், என் பிள்ளைய பார்த்து என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீனு, இது வந்து எங்கள் குடும்ப வாரிசு, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கெல்லாம் உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேவியோட ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு போகும்போது, ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா தயவு செஞ்சு எனக்கு என் குழந்தை வேணும்மா, எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க, என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்கிறாங்க. இருந்தாலுமே அதை எதையுமே மதிக்காமல் அவங்க 2 பேருமே வேக வேகமாக பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ இதனால் நம்ம தேவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என் குழந்தை வேணும், இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் பொறுமையாக வந்து என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கயலுக்கும் பார்த்தீங்கன்னா இதை நினச்சி வந்து ரொம்பவே ஃபீலிங்காக தான் இருக்குது, என்னடா இது நம்ம ரொம்பவே பொறுமையாக சைலண்ட்டாக போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது போல இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் நமக்காக இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்காகவாவது நம்ம கொஞ்சமாவது மாறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவி வந்து கயல்கிட்டே சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என் குழந்தை வேணும்க்கா, அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால தானே நீ என் குழந்தைய நான் வந்து கொடுத்தேன், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கல்ல, எப்படிக்கா என் குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியும், எனக்கு வேணும்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க முடியாது, நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீ நாளைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க, என்ன கயல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, தேவி எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் எதுவுமே சொல்லாமல் போனால் போதும் அப்படின்னு பொறுத்துட்டு இருந்துட்டோம், இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராதுமா, நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, அதை எவ்வளோ தடவை அவங்க சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அதனால இது சரிப்பட்டு வராது, இங்கே பாரு தேவி, நாளைக்கு நீ அவங்க வீட்டுக்கு போய் உன்னோட குழந்தைய பாரு, உன்னோட குழந்தை உனக்கு வேணும் அப்படின்னா நீ தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் மீறி அவங்க அங்கே வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ண, நான் வரேன், இதுக்கு மேலேயும் நான் வந்து பொறுமையாக இருக்கிற மாதிரி கிடையாது, பொறுமையாக இருந்த வரைக்கும் எல்லாமே வந்து போதும், ஏன்னா பொறுமையாக இருந்து இருந்து எதுவுமே நம்ம வந்து சாதிக்கலை, நம்ம இழந்தது தான் ரொம்பவே அதிகம், அதனால பொறுமையை விட்டுட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் வந்து எடுத்துக்கணும், அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கயல் முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம தேவிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் தைரியமாகவும் இருக்குது. பரவாயில்ல பொறுத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த அக்கா வந்து இப்போ தைரியமாக போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுவே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மூர்த்தியும் வந்து சூப்பர் கையில், இப்போ தான் வந்து ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நம்ம யார் அப்படிங்கிறத காட்டணும், பொறுமையாக பொறுத்து போகிறதுனால நம்ம மேலே ஏறி நின்று அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம வழி விட்டுறவே கூடாது, நீ சொல்கிறது தான் கரெக்டு தேவி, உன் இஷ்டத்துக்கு நீ வந்து போ, உன் குழந்தைய நீ தான் வந்து கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா பெத்த தாய்க்கு தான் அதில் முழு உரிமையும் இருக்குது, அதையும் மீறி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் கயல் சொல்கிற மாதிரி அவளுக்கு ஃபோன் பண்ண, அவள் வந்து மற்ற எல்லாத்தையும் பார்த்துப்பா, வேணும்னா நாங்களையும் சேர்ந்து கூட வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல
அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு தேவி, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீ உன் குழந்தைய வந்து கொண்டு போய் குடுத்த. ஆனா இப்போ அவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல தேவி. அதனால தான் சொல்றேன். உனக்கு வந்து உன் குழந்தை வேணும் அப்படின்னா நீ போய் எடுத்துட்டு வா. மத்தத எதுவா இருந்தாலும் வர்றத பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கயல் வந்து ரொம்பவே போல்டா ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? குழந்தைய குடுப்பாங்களா? இல்லையா? இத வச்சு ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.